பண்ணால் அவனோட ஸ்பீடு குறைஞ்சிருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ரீபட் கிடையாது. இது வேறு மாதிரி ஃபஸ்ட்டு காட்டினாலும் புரிஞ்சிருக்கேன். போன வாட்டி ஸ்டீலியோ கிரைண்டர் ஆன் பண்ணுற மாதிரி ஆன் பண்ண விட்ட மாதிரி இதுக்கும் ஆன் பண்ண விட்டாதுங்க கைஸ். அதனால தான் என்னால் காமிக்க முடியல. ஓகே, பட் பேலன்ஸாக போகணும். ஸ்லோவாக போனாலே நல்லா தான் போயிருந்தேன். ஸ்பீடை தொட்டு விடுங்க, பேலன்ஸ் எங்கேயோ பறந்துன்னு இருக்கு கைஸ். மேக்ஸிமம் 174 போட்டுருக்கு. ஏய் பார்த்தீங்களா ஸ்பீட் எங்கெங்கேயோ போகுது. நான் நேராக பார்த்துக்கோங்க, ஸ்பீட்லாம் அது எங்கெங்கேயோ போகும். நம்ம ரொம்ப கண்ட்ரோலராக இருக்கணும். பார்த்தீங்களா எதுவுமே இல்லை. ஓடுறோம். பார்த்து போறாங்க. என்னோட ஸ்பீடுக்கு இதெல்லாம் போக முடியாது. நம்ம இங்கே வந்து அடச்சா பாருங்க கைஸ், இவன் வந்து ஸ்பீடாக போனோம் கைஸ். கண்ட்ரோல் எங்கேயோ பறக்குது கைஸ். கண்ட்ரோல் இல்லைன்னா நான் அப்படியே போயிடுறான். டம்மி பார்ப்பாங்க. பார்த்து போனேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அதில் பக்கு இடிச்சு காசு நான் பாதி உடம்பு கீழே போயிட்டு அப்படியே இடிச்சு நான் எதுவுமே மூவே பண்ணல. இந்த மாதிரி கூட நிறைய டைம் ஆகும். நான் ரீவாச் பண்ணுறப்போ பாருங்க அப்படியே நிற்குது. ஸ்பீட் தான் ரீபட்டாங்க. அந்த ஸ்பீட்லலாம் போனேன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே பறந்துருவேன் நான். பாருங்க எத்தனை ஸ்பீடு இதுக்கு. இந்த ஸ்பீடு வேணுன்னா நான் வந்து 800 ரோபாக்ஸ் கொடுக்கணுமா? என்கிட்ட 0 ரோபாக்ஸாக இருக்குது. இவன் கேட்குறான் 800 ரோபாக்ஸ். அதான் 10 கிடையாது. நம்ம 46 மாதிரி கழிச்சு பார்த்தோம். எனக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. 40 இல்லையா? இல்லை எனக்கு புரியல. அது எப்படி இப்போ யோசிச்சு மேக்ஸிமம் ஸ்பீடு அது
ஓகே இப்போதைக்கு 820 மினிட்ஸ்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வேணும். 70 இல்லை 95 வெயிட் பண்ணி போகணும். பின்னாடி எப்படி கையை கொண்டு நிற்கிறா பாருங்க. இது மட்டும் கச்ச சாமான்ல காய்ஸ் இதை வச்சு நீங்கள் சொயின்னு பறந்துடலாம். இப்போ இருக்கிற ஸ்பீடுக்கலாம் அதுதான் ஃபஸ்ட்டு இதில் செக் பாயிண்ட் 4 பண்ணலாம். கோல்டு மட்டும் கற்றுக்கலாம். என்னென்ன கோல்டு இருக்கு பாருங்க. இது கோல்டு இருக்கு. இருபத்தி மூணு தேவை ஏறினாங்க பாருங்க. இதை 1.5% அதிகமாக ஏறும். அதில் கிட்டத்தட்ட 1.5% தான். சைட்டில் இருக்கிறதுலாம் போனோன்னா மோட ஓபக்ஸ் கேட்குறானுங்க. அதான் நான் இங்கேயே வந்துட்டேன். ஃப்ரீ இது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. உங்களுக்கு நான் கட் பண்ணி அது முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். கட் பண்ணி கொஞ்சம் நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். எடுக்க ரொம்ப நேரம் ஆகிக்குது. நான் மறுபடியும் ரெக்கார்டிங் ஆன் பண்ணிட்டு 85 போயிடலான்னு இருக்கேன். 95 நான் 85 ஒரு மில்லியன் ஒன்று 21 மினிட்ஸு 20 புயல் வருது கைஸ். புயல் இல்லை, சும்மா மழை தான் வருது. மழை வருது புயல் மாதிரி ஒரு 2-3 வாட்டி காற்று, இல்லை 4-5 வாட்டி காற்று வந்துச்சு. புயல் ஆட்டம் எவ்வளோ நேரம் இப்போ வந்துச்சு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர் என் பேர் சுரேஷ். துறையோட கொலைகேஸ்ல பாரதி குற்றவாளி இல்லைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் சந்திச்சு பேசினாரு. சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு. அப்போ எஃப்ஐஆர் காப்பியை நான் மறுபடியும் துரைக்கும் பாரதிக்கும் ஒரு சதல் நடந்திருக்கு. அப்போ இருக்கும்போது துரையுடைய நகம் பாரதியோட உடம்புல பட்டிருக்கு. அவங்களுக்கு நகக்கீரல்களையும் ஏற்படுத்தியிருக்கு. அப்போ துரை பாரதி கையை பிடிச்சி இழுக்கும்போது துரையுடைய நகங்கள் பாரதியோட உடம்புல பட்டு அவங்களுக்கு நகக்கீரல்களும் ஏற்பட்டுச்சு. அப்போ கண்டிப்பா துரையுடைய நகை இடுக்குல பாரதியோட DNA சாம்பிள்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த பாடியை நான் திரும்பவும் ரீஎக்ஸாமின் பண்ணப்பதான் பாரதியோட நகத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி எனக்கே தெரிய வந்தது. அதனால அந்த பாடியை திரும்பவும் DNA சாம்பிளுக்கு அனுப்பும்போது தான் அது துரையோட பாடியே இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்துச்சு. இதுதான் துரையோடது இல்லைன்னு ஆதாரப்பூர்வமா DNA ரிப்போர்ட்ல இருக்கு. அப்படின்னா இறந்து போனதா சொல்றேன். துரை எங்க போனாரு?
Darling Electronics Mobiles and Furnitures வழங்கும் அயனி வாட்டர் summer இருக்கு special நான் AC பார்க்கலையே. ஒரு குழுக்குழு ஏசி கான்டெஸ்டுக்கு ரெடியா திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 சிறப்பாகும் அயனை தொடரை முழுமையாக பாருங்கள். வீட பாத்தீங்களா கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலை நான் சொல்லி ஸ்பீட் சல்லுன்னு போனா வழங்கும் 1.5 டன் பச்சை கலர்ல ஒன்று பார்த்துருக்கேன். ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஒழுங்கு மரியாதையே போயிடும். இந்த சுச்சுவேஷன்ல எனக்கு கூடுதலும் தோணும். எனக்கு மனசே கேட்கல தெரியுமா, உடனே உன்னை பார்த்து வரணும்னு தோணுச்சு. அப்புறம் தான் வீட்டுக்குள்ள இருக்க என்னை பார்த்தா இன்னும் வெறுப்பாங்க, என் மேலே கோவப்படுவோம்னு வரும். நான் யாரோட அனுதாபத்தையும் எப்பவும் எதிர்பார்த்து இருந்ததில்லை. முக்கியமா உன்னோட அனுதாபமும் இறக்கமும் எனக்கு தேவையில்லை. நான் அனுதாபப்படலாம், இதே வேற ஒரு பொண்ணா இருந்தா வீட்டை விட்டு வெளியே வந்துருப்பான். வேற லெவல் தைரியமா தனியாக வாங்கி போறான்னாலும் இந்த சமுதாயத்தில் ஒரு பொண்ணை அவள் தனியாக வாங்க முடியாதுமா, வாழவே விட மாட்டாங்க. உனக்கு நான் இருக்கமா, நீ இப்படிலாம் கஷ்டப்படலாம் சொல்லு. நான் ஒன்றும் இப்படியெல்லாம் நடந்துருக்கலாமா? நான் அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் நீ மட்டும்தான் காரணம். எது என்னால் நீ வேலையை விட்டு போகணும்னு சொல்றியா? உனக்கு நான் வேலையை விட்டு போனது மட்டும்தான் கஷ்டமா தெரியுதா? உன்னால என் வாழ்க்கையவே விட்டு கொடுத்துட்டு இன்னைக்கு யார் கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாம என் வாழ்க்கையவே அவமானமா நினைச்சு வாழவும் முடியாம சாகவும் தைரியம் இல்லாம உயிர் இருந்தும் பொது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க கஷ்டம் உனக்கு தெரியலல்ல? வெளியில எனக்கு புரியுது, என்னால் நீ நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்க. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டும். நீ பட்ட கஷ்டமெல்லாம் போதும். நீ உன் வீட்டில் நம்மளை பற்றி சொல்லிடுமா, நான் தான் உனக்கு கொடுத்தேன் மதிக்க அப்பான்னு சொல்லிடுமா. எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம உன்னால எப்படி என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேச முடியுது? அன்னைக்கு சுயநலமா முடிவு எடுத்துட்டு என்ன விட்டுட்டு போனேன். இன்னைக்கும் சுயநலமா உனக்கு வேணும்னு சேர்ந்து வாழ என்ன கட்டாயப்படுத்த. எங்க வந்தா ஊன் தொல்ல, வீட்டுக்கு போனா வீட்டுல இருக்கிறவங்க தொல்ல. உன் புருஷன் யாரு சொல்லு சொல்லுன்னு என் உயிரை வாங்குறாங்க. எனக்கு என் வாழ்க்கையில முடிவெடுக்கிற உரிமை எப்பதான் வரும்? இது உன் தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஆனால் இதில் உன்னையும் என்னையும் இணைக்கிறது யார் தெரியுமா? மதி. மதிக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமா? அவளுக்கும் மற்றவங்க மாதிரி அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ற உரிமை இருக்குல்ல, அதை நீயும் நானும் பறிக்க முடியாது. வழியில உனக்கும் மதிக்கும் தனியாக வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீ கஷ்டப்படவே வேணாம் வேண்டிய நான் பார்த்துக்கிறேன். காதலிச்சு நம்பி போனவனால ஏமாற்றப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரோட தினசரி கஷ்டங்களுக்கு பின்னாடியும் அந்த ஏமாற்றம் தான் காரணமா இருப்பான். அவனை அவங்க வாழ்க்கையில பார்க்காம இருந்திருந்தா அவங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறி இருக்கான்னு ஏங்கி இந்த வலியும் இந்த ஏமாற்றமும் ஏமாத்துற உங்களுக்கு புரியவே புரியாது. அது புரியணும்னா பொண்ணா பிறந்து வரணும். கோல்டு வச்சா கொஞ்சம் சல்லு போலாம், அதை பிடிக்க மாட்டேன். எவ்வளவு துணிச்சல் இருந்தா இப்படி பண்ணிருப்பா. இவளுக்கும் ஒரு பொண்ணு இருக்கே, எப்படி இதை பண்ணிருப்பா? குழந்தைங்களை கடத்தினது மட்டும்தான் இல்ல, என்னென்ன பண்றாலோ தெரியல. புருஷன் இல்லல்ல, அதான் கேட்க ஆள் இல்ல. என்னம்மா, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிய இப்படித்தான் பின்னாடி வச்சு அசிங்கமா பேசுவீங்களா? நீங்க பொண்ணு தானம்மா, உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படி பேசுவீங்களா? வெஜிலா மேடம் கோவக்காரங்க, கொஞ்சம் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனால் இந்த கெட்டவங்க இனிமேல் இந்த மாதிரி யாரையும் பேசாதீங்க. போங்கம்மா, போய் வேலை பாருங்க. தினந்தோறும் வித்தியாசமான டிஷ்ஷை விதவிதமா சமைக்க சொல்லி தர போறாங்க நம்ம கிச்சன் மாஸ்டர். இது கிச்சன் கராஜா. சனி வரை
ಅನ್ನಿಗೆ ಸೀಕಮರಂತಕ ಮಲ್ಲಿ ಗುಳಿಗ ಸೇನೆ நிறைய வந்து ஸ்பான் பண்ணிருக்காங்க. மாதம் வெறும் 500 ரூபாய் அப்படியே போயிடலாமா இல்லை முடிக்கலான்னு தோணுச்சு. என் மனசு வந்து போய் சொல்லிச்சு. வெப்பம் ஸ்குவாட் வெப்பமான பயங்கரவாத நான் சொல்றது ஓய் ப்ளீஸ் பரவாயில்ல சொல்லுன்னு போனேன். வாய்ஸ் கமாண்ட் டெக்னாலஜியோட ப்ளூ ஸ்டார் சொல்லுன்னு போனவங்க எல்லாரும் முன்னாடில நான் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது பல்லுல ஒரு கூச்சம் இருக்கும். அப்ப என்னுடைய டென்டிஸ்ட் புரிய வச்சாங்க பற்களோட மேல் படலம் தேய்ந்ததுனால அந்த நரம்புகளிலிருந்து கூச்சம் ஏற்படுது. அதனால அவங்க தினமும் சென்சுரிங் யூஸ் பண்ண சொன்னாங்க. சென்சுரிங் வேலை செய்யும். டீலுக்கு மேல டீல் கிடைக்கும், சலுகைக்கு மேல சலுகை, சேவிங்ஸ், எக்ஸ்சேஞ்ச், கேஷ்பேக். அதனால இது சேல் இல்ல டபுள் சேல். உன் கண்ணத்துல சொல்றதை நீங்க சொல்லுங்க. பறக்கணும் பறந்து பாட்டு போடா பாட்டு போடா பாட்டு போ பாட்டு போ கொண்டு விட்டுதான் ஷார்ட்ல கொஞ்சம் ஆக்ஷன் போடு. ஓகே சார். நீயா இருக்க மாட்டேன். ஹங்கிரி எடுங்க. வெறும் போன சும்மா இப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் மாதிரியா இருக்கு சார். ஒரு என்ன நடக்குதுன்னு தெரியுங்களா சார் நீங்கள் தான் மதியோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? லைனில் வந்தா நோட்டிஃபிகேஷன் வரும் எவ்வளோ சார்? ஏய் கஷ்டத்தையே செலவு பண்ணியிருக்கேன். அதை விட முக்கியம் போயிடக்கூடாது. எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாதுன்னா நீ கூடவே இருக்க. மகன் பள்ளி வந்தா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு எஃபர்ட் போடுறேன் நீ பாக்குறேன்ல. ஏன்னா அப்படி இருந்தும் ஏன்டா உனக்கு என்னோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது. புரியுது சார், ஆனா இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பைத்தியம் மாதிரி இருக்கேனா? அதான சொல்ல வந்தேன். இல்லை சார், இல்லை சார், நம்ம தப்பிக்கலாம் சான். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நாம இன்னைக்கு கௌரி கார்மெண்ட்ஸோட உழைப்பாளர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி டான்ஸ், பாட்டு நிறைய பார்த்தோம்.
எங்க ஜீவா uncle. ஹாய் எத்தனை பண்ணியா இருக்குங்க போட்டு சாவடிக்கிறாங்க. இந்த வருஷத்துக்கு பக்குனா போட்டு guys பக்கு. அது என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் ஷர்ட் தைக்க போறாங்க. அதுவும் மினிமம் எவ்வளவு நாளுக்குள்ள இவங்க எல்லாரும் ஷர்ட் தைச்சாங்கன்னு போடா. ஏய் என்னடா அவங்க விட்டா கின்னஸ் ரெக்கார்டுக்கே ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கடா. கரெக்ட் மிஷின்ல உட்காருங்க அந்த மிஷின் கனெக்ஷன்ல தான் எலக்ட்ரிஷியன் ஷாக் கொடுத்துருப்போம். ஏய் இந்த கார்மெண்ட் பேலன்ஸ் இருக்கு யார் கை வச்சாலும் காலிடா. சைக்கோ பைத்தியம் கொலகாரன் இப்படி என்னென்னமோ என்னை பத்தி கேவலமா நினைச்சிருப்பல. எனக்கு மகாவா பழிவாங்க. சந்தோஷமா கொண்டாடுற இந்த நாள்ல ஒரு உயிர் போனா போதும் வாழ்க்கை முழுக்க பதிஞ்சிடும். எனக்கு அது போதும். உயிரை எடுக்கிற அளவுக்கு சாவுக்கு பழி வாங்கணும் துடிக்கிற ஒரு பாவப்பட்ட பையன். அவ்வளவுதான். போயேண்டா ஐயோ சிக்னல்லாம் நல்லாவே கிடைக்குது கைஸ். என்னடா பண்ணி விட்டீங்க கைஸ்? யாரா இவன் கூடா? நான் நிரப்பி வச்சுருந்தானே எதுவுமே ஆகல. கூட அவனை ஆளப்படம் என்னடா நடக்குதுங்க? எப்படி நடக்கும்? அதுவா முதல் டேபிள்ல சட்டைக்கான கையெழுத்து, ரெண்டாவது டேபிள்ல என்னோட உடம்பு பாக்கெட்டு தைப்பாங்க, மூணாவது டேபிள்ல ரெண்டையும் சேர்த்து தைப்பாங்க, அப்புறம் நாலாவதா பட்டன் கடைசியா அயன் பண்ணா ஷர்ட் ரெடி. என்னடா நடக்குதுங்க? சத்தியமா புரியல. பிள்ளைய பிடிக்க அவங்க அம்மா ஓட முடியாம ஓடி வந்துட்டு இருந்தான். இவங்களால பின்னால ஓட முடியாது. செல்போனை கையில கொடுத்தாங்க. ஆமாமா அப்பாக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? அப்பாலாம் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்குமா? சென்னை மொபைல்ஸ் மற்றும் தமிழா ஸ்பெஷல் பார்ட்னர் ஐ ஃபவுண்டேஷன் மற்றும் ஆல் நியூ பிரசன்டட் பை பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். நாளை மதியம் 12:30க்கு நிச்சயிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். உருவாக்கி முழு 5 நாட்களுக்கு கரை ஒட்டாமல் தடுக்கிறது. ஏய் நான் எவ்வளோ ரேட்டு தாண்டா பார்க்குறேன். பிரேக் டைம் நான் கீழே பார்க்கல. இந்த கலர் வந்து சம காசு. டேய் இவன் என்னடா இவன் 1 பில்லியன் இருந்தாச்சா நல்லா. டேய் இது கச்சா பைத்தியத்திலிருந்து உடனடி நிவாரணம் பெறுங்கள். சென்சோடைன் ராபிட் ரிலீஃபுடன்.
ஏய் I need a break. இது எங்க போயிட்ட boss உனக்கு தேடிட்டு Sir, OTP. பிரேக்ல ஒன்லி பிரேக் தான். இதை விட்டு இதை ஸ்பெஷலாக இருக்கா மேலே எல்லா ஆட்டோ போட்டுனால டேய் என்ன மிஷின் காசு இது எப்படி கூட பார்க்க Audi Scan Dryana Cotton புதிய Hyaluron Pure by L'Oreal Paris. Acid மற்றும் hyaluronic acid. இது ஸ்கேல்ப்ல உள்ள ஆயிலினஸை நீக்கும் மேலும் கூந்தலை ஹைட்ரேட்டடா வைக்கும். 72 hour fresh ஆன மேலான புதிய கலர் Hyaluron Pure by L'Oreal Paris. Your worth. நிறைய கலெக்ஷன்ஸ் 1 year வாரண்டி 14 days ரிட்டர்ன் ஸ்பெசிஃபிகல்ஸ் வித்தியாசத்தை பாருங்க. என்னடா மிஷின் இது அவனெல்லாம் வாங்கிட்டு உஷாரா வச்சுருக்கான் ஜூஸ்ல பல் ஜூஸ்ல பல் ஜூஸ்ல 87 சொல்லி ஏன் பேஸில் தான் எல்லாரும் சமைக்கணும் டேய் டேய் எனக்கு தான் பிடிக்கல யூ ஆர் ரைட். எங்கடா அவன் போயிட்டாங்க இல்லை நான் ஒருத்தன் நல்லா வச்சு அவனேன்னு பார்த்து சொன்னேன் எப்படா அவன் போனான் இந்த 8K அச்சா கூட சொல்லுறாங்க ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கான்னு பார்க்குறேன் பாட்டி எதுக்கு அதெல்லாம் பாட்டி டேய் நீயா டேய் நீங்க வடக்கு மாடியாங்களா தம்பி எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க இது வந்தானே எங்கன்னு தெரியல சரி இவெல்லாம் என்ன வச்சிருக்காங்க எவ்வளவு பாசம் இருக்குன்னு பாத்தீங்களா? சொந்தம் இல்லைன்னாலும் அண்ணியும் குழந்தைங்களையும் பாட்டி சொந்தமா பாக்குறத பாக்குறப்போ எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அனுராதாத்துல இந்த விஷயம் முதல்ல எனக்கு தெரிஞ்சப்போ நானே பாட்டி பாரதி மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். டாக்கோஸ் நல்லா காஸ்ட் வருது கைஸ் என் பேஸு போய் பார்ப்போம் நாய் கண்ணு நரி கண்ணு பெத்தவ கண்ணு உத்தார் கண்ணு சுத்தார் கண்ணு அப்புறம் பாம்பு கண்ணு பள்ளி கண்ணு எல்லா கண்ணும் துண்டு துண்டா போகட்டும். துண்ட கருப்ப ராயசாமி சோ அவருக்காக இப்போ நான் இத செய்றேன் 54 செகண்ட் டேய் என்ன பிளான் பண்ணி அடிக்கிறீங்களா? நான் பிளான் பண்ணி வச்சா தாங்க மாட்டிக்குவீங்க சொல்கிறேன். ஆமாம் புதுசு புதுசாக சர்வர் எல்லாம் புதுசு புதுசாலாம் சர்வருக்கு வந்துடும். நான் பக்கத்து வீட்டுக்கு வந்துட்டு பார்ப்போம். வந்து தெரியுது நல்ல மாட்டையை போட்டால் வரும் நல்லா கடவுள் எனக்கு வச்ச கடவுளை நானும் விட்டுட்டேன். எனக்கு கடவுளே இவ்வளோ கடவுளை பிடிச்சிக்கிறாங்க அந்த கடவுள் ஒன்றுமா கூடாது. வாயாடி படம் பார்த்து பார்த்து நல்லா கெட்டு போயிட்டேன். நீங்க இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ போய் வீடியோ எடுப்போ. உங்களுக்கு பொறாமமா? சூப்பர் கைஸ் உங்களோட பெட்டர்ல பேர் வாங்கிடுவோம்னு பயம் இல்லம்மா. எந்த நீ வேலை செய்ய கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வேலை செய்யறேன். நான் ஏன் பண்றேன், நீங்க இந்த பக்கம் வாங்க. இந்த வீட்டில் ஓ ஜீவா அங்கிளுக்காக நீங்களே ஏன் பண்றீங்க? 200K சூப்பரான பிரெயின் வாட் பேசுறாங்க.
என்னாச்சு போன் என்னாச்சுடா ஏதோ மறக்க போறா திரும்ப ஆன் பண்ணி பாடுறா என்ன மகா இது கண்ணத்தை பாருக்கா அண்ணி என்னாச்சுக்கா அண்ணி அக்கா அண்ணி கண்ணத்தை பாருங்க என்னாச்சுக்கா பாப்பா பொறுமையாரு பாப்பா இங்க வா அம்மா சரியாயிடுவா கேட்க மாட்டீங்களா எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை குளிகாஸ் டைமண்ட் மேளா உடன் வழங்குவோர் சென்னை சமர்த்தா ஏவியேஷன் காலேஜ் இன் சவுத் இந்தியா மற்றும் போர்த்திஸின் ஏப்ரல் மே தூள் Ritto, Svinina Bombardino, Nubini Pizzanini, Liri Larila, Gangster Futera. முதல்ல லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக எனக்கு பொறுப்பு கொடுக்கல ஓகே. ஆனா ஒன்லக்கு காக்கி பாக்கா யாரா இந்த பாக்கு அது திருமுறடா லாக்கு மில்லியன் சம்பாதிச்சிருக்கு ரோப்ல சாட்டிய போட்டு நான் சும்மா விட மாட்டேன் சரி ஓகே நாங்கள் ரீபத் பண்ணலாமா சரி ரீபத் பண்ணிடலாம் ஏதோ ரொம்ப கோசியான பில்ட் கை வச்சுக்கலாம் கேப்பு பார்சல் வந்துருக்கு சார் கொடுங்க நான் கொடுத்துறேன் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ அவனை தூக்கிட்டு ரீபத்துக்கு என்ன வேண்டாம் அந்த டயரும் அப்புறம் புருபுரம் அதை என்கிட்ட வாங்கி நீ அம்மா கொடுக்கலாம் பாத்தியா டேய் நான் என்னடா அப்படி பண்ண போறேன் சரியா கண்ணு தெரியல கண்ணு தெரியல அதுக்கு எதுக்கு நீ இவ்வளவு பில்டப் கொடுக்குற சரி இப்போ அதுல இருந்து எங்க இருக்குன்னு தெரியலையே போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முடிவு பண்ண டேய் வாங்கடா நீ பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறாங்க பேச்செல்லாம் பலமா இருக்கு ஆனா இது வரைக்கும் நீ எதுவும் ரெடி பண்ற மாதிரி தெரியல உண்மையா ஏதாவது பண்றியா பாண்டி இல்ல எமோஷனலா ஏதாவது பாட்டு பாடி பிர்பிர் ஜெயிச்சிடலாம் பாண்டி கைஸ் அது இல்லடா நக்கலா இல்லடா நான் சீரியஸா தான் கேக்குறேன் நான் பேர்ல இருக்கிறது கொஞ்ச நேரம் தான் டேய் டயர் மண்டியா போடா பண்ற மாதிரி தெரியலையே அதான் எங்க கைஸ் அவன் அவ்வளோ ஆளே சொல்ல போறாரு. அதுவும் இல்லாம பரம துரத்திட்டு வந்தப்போ அசோக் இறந்து கிடந்ததையும் ஸ்டீல் பிரைடட் அட பாயிங்க ஆட்டோ போட்டானுங்க அடையாளம் சொன்னாரு. அந்த கேஸ்ல இவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு சார். அது சம்பந்தப்பட்ட கேஸ் டீடைல்ஸ் காப்பி எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துட்டேன் சார். இது இவனா ரீபத் இந்த டயர் மண்ணனி எங்கதான் தெரியலையே ஏய் டயர் வாடா சார் அதுல பரம துப்பாக்கி ஒப்படைச்ச விஷயத்தையும் அதுல போட்டிருக்காங்க சார். வச்சிருக்கானுங்க டயர் மண்டியனை வச்சிருந்தாங்க ஆட்டோ போட்டு போலீஸ் மாதிரியே வேலை பார்த்துருக்கீங்க எல்லாம் அட்வான்ஸாக இருக்கானுங்களே
Nubini Pizzanini. Burger Pandi இவங்க guys. Burger Padapi. Burger Pandi. வரம்டா. வரானுங்களா அப்படியே. Burger Pandi உள்ள போ. Burger Pandi கிடைக்கிறது கஷ்டம் நினைச்சேன். பார்த்தா இவ்வளோ அசால்ட்டாக டயர் மண்டை கிடைக்கிறது சுலபம் என்ன இன்னும் கிடைக்கல எல்லாம் கஷ்டம் டே எடுக்கிறீங்க எங்கட வந்து ஆளை போனேன் என்னது இது சரிங்க அட நல்லா சிரிங்கடா Burger Pandi ஆட்டையா போட்டுருக்காங்க ரீபத்தி வச்சிருக்காங்க டே எங்கடா டயர் மண்டையில் ஆளே காணோம் ஆள் அடையாளமே காணோம் சப்பை இவ்வளோ சப்பை பீஸுக்கு எவ்வளோ நேரம் ஆகுறாங்க ரோபோஸ் கொண்டுடுச்சு நீ அப்பா அந்த ரோபோ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு இருக்கான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுன்னு மூளைக்கு தான் ஒரு எவ்வளோ நேரம் காய்ச்சி இதுக்காக வெயிட் பண்ணுறது அங்கேருந்து வாஷிங்டன் சுந்தரோட லெஜண்ட்ரியா சான்ஸே இல்லையா உங்களோட கொடுக்க சொல்ல ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் வரையா அந்த கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தனியா வாங்க செகண்ட் பிஎஸ்சி மட்டும் வாங்கம்மா மற்றவங்க எல்லாம் பின்னாடி போங்க செகண்ட் பிஎஸ்சி மட்டும் முன்னாடி வாங்க நீங்க வாங்கம்மா வாங்க நீங்க போங்க நீங்களாம் போங்க சீக்கிரம் சீக்கிரம் வா அவ்வளோதான் இங்கே ஜீரோவில் நிற்குது ரொம்ப விலை இருப்பான் அவனை யாரு முதல்ல அடிச்சது முதல்ல சொல்லுங்க ஏய் கேக்குறல்ல அவனை முதல்ல அடிச்சது யாரு யார் அடிச்சது என் ஃப்ரெண்ட் அடிபட்டு கிடக்குறான் தலையில 130 தையல் பொழைப்பால மாட்டாளான்னு தெரியல அதுக்கு காரணம் இது கொலை கேஸ் செத்து போயிட்டாமா அப்போ என் ஃப்ரெண்டு சாகலன்னு வருத்தப்படுறீங்களா சொல்லுங்க சார் என்ன சார் நடக்குது நம்ம நாட்டுல சர்ச்சில் பக்கம் வெட்டுறாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு வெட்டுறாங்க வீடு பக்கம் குத்துறாங்க ஹாஸ்டல் அடிக்கிறாங்க பஸ்ல கார்ல ரோட்ல படிக்கிற இடத்துல எத்தனை இடத்துல நீ எத்தனை பேர் செத்து அடங்குவானுங்க செத்து வா இங்க இருக்கிற அத்தனை படமும் இப்ப தாங்க திருடுவாங்களா சொல்லுங்க சார் கேட்டா ட்ரெஸ் சரியா போடுறாங்க 5 வயசு குழந்தைய கெடுக்கிறான் கெடுத்த குழந்தைய இறக்கிறான் பாட்டி என்ன சொல்றாங்க அவங்க ட்ரெஸ் என்ன சார் பிரச்சனை இன்னும் எவ்வளவு டார்ச்சர் கொடுப்பாங்க புடிச்சவனை கட்டிக்கிட்டாலும் சாகடிக்கிறாங்க பிடிக்கலன்னு சொன்னாலும் சாகடிக்கிறாங்க என்னதான் பண்ண சொல்றீங்க சார் சார் ஒருத்த மிருகம் தெரிஞ்சா உங்களுக்கு தேவையில்லாத முடிவு ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க முகத்தை மூடி கூப்பிட்டு போறியா அப்புறம் என்ன ஆச்சுனே தெரியாம போயிடுது ஏன் அம்போட விட்டுறீங்க அவ திரும்ப வந்து அதை விட பெரிய தப்பு பண்றான் 5 seconds வேர்ல்ட் சார் இது இந்த உலகத்துல எந்த அதிசயமோ அசிங்கமோ நடந்தாலும் 5 seconds தான் நிக்கும் 6 செகண்ட் அடுத்த அதிர்ச்சி வந்துரும் நாமளும் அதை நோக்கி போயிடுவோம் அப்ப தப்பு பண்ணவனுக்கு தண்டனை யார் கொடுக்கிறது தண்டிக்கணும் சார் எல்லா தப்பும் நடக்குது பாக்குறவங்களுக்கு பயம் அதனால தான் குற்றவாளிக்கு பயமே இல்லாம போச்சு பயம் வரணும் சார் ரோட்ல விட்டு சுடுங்க நாங்க திருப்பி அடிப்போம் சார் என்ன சார் பண்ணுவீங்க வேணும்னா எங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க
எவனுமே வச்சுனல நான் எப்படி ரீவெட் பண்றது அந்த புரட்சிக்கிறது பேசுறாங்களே 6-7 பேர் அவங்கள சந்தியா கிட்ட சொல்லி ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வாங்க. என்ன தப்பு சார். சொன்னதை செய்ய. ஐயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விசாரிச்சிருக்கியா? அப்படியே விட்டுருங்க ஐயா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொசைட்டி மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. இப்போ தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும். 4 இடத்துல இந்த மாதிரி அடி விழுந்தாதான் தப்பு பண்ணுறவங்களுக்கு பயம் வரும். கண்டுக்காதீங்க. செத்தவன் மந்திரியோட மகையா? வாயில நல்லா வந்துட போகுது. சொன்னதை செய்ய. சரிங்க ரமான் விட்டு. நீங்க விட்டாலும் நான் விட மாட்டேயா. சுத்தமா செத்தது என் தம்பி. அவன் வீட்டில் ஒரு ஊசராது போகணும். அப்பதான் நான் அடங்குவேன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் அக்ஷய திருதியை தங்க திருவிழா ஆஃபர் பவர்ட் பை சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 பிராண்ட் KAG டைல்ஸ் பெருமையுடன் அறிமுகப்படுத்தும் சானிட்டரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங்ஸ் ஸ்பெஷல் நம்ம பொதியிலே காணாம போயிருச்சு. ஏற்படுத்தியுள்ளது. ரோமோ மீன கேபச்சினோ சார் ஒரு சார் ப்ளீஸ் நம்ம என்ன கொஞ்சம் பேச விடுங்க. பிரைவசி சொல்லணும். ஒரு 4 பசங்களை பாதுகாப்பா கொண்டு வந்து புள்ள நீல எதுக்கு காட்சி பண்ணிட்டு சார் இதுக்கு நான் மட்டுமே பொறுப்பு இல்லை சார். எனக்கு கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல யாரும் ப்ராப்பரா வேலை செய்யறது இல்லை சார். மேல எவ்வளவு சொல்லி பார்த்தா யாரும் கண்டுக்கிறது இல்லை சார். சார் நான் ஒருத்த மட்டும் சின்சியரா இருந்து என்ன சார் பண்ண முடியும்? டேங்க்ல ஓட்ட விழுந்துச்சுன்னு சொல்லி 3 மாசமா கேட்டு பார்த்தா யாருமே சரி பண்ண மாட்டாங்க சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? சார் ப்ளீஸ் நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண சொல்லி தயவு செஞ்சு உடனடியாக நீங்க கட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆர்டர் போடுங்க சார். ப்ளீஸ் சார். சரியா சம்பவம் பிறகு காரணம் கேட்க ஒரே கிடையாது. அதனால பெரிய விஷயம் தப்பிச்சிட்டோம். சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டோம். நீங்க அதிகாரிகள் கல்வா போட்டு பார்த்துருக்கேன். அக்யூஸ்ட்ங்கிற உங்க பிறவி முடிஞ்சு நான் கொடுத்திருக்கிற இந்த புது பிறவியோட கொஞ்சம் மீசை தாண்டி புது பேரோட எங்க சட்டப்படிதான் இந்த உலக எல்லாரும் என்ன காப்பாத்தி
பத்தி எழுதுற இடம் இதுதான். நான் சொல்றதை நீங்க கேட்டு நடந்தா உங்களுக்கு நல்லது. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க 4 பேரும் அழிஞ்சு போன அடையாளம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த மினிஸ்டரோட கனிவாரம் போலீஸ்காரன் நினைச்சா மத்திய அமைச்சராக என்னோட சுயநலத்தை எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. மோதுறது மலையா இருந்தாலும் அந்த மலையை சாய்க்க போறது சாதாரண உளிங்கிறத நீங்க 4 பேரும் நாளைக்கு செல்வநாயகம் நீங்க 4 பேரும் தூக்குறீங்க. வரையணும். அங்கிருந்து நேரா நீங்க தேசத்துக்குள்ள வரணும். அவன் 2 5 எட்டாவது கொடைய கையில வச்சு எதுக்கையா வெயில்ல காயற? நீயாவது குடி, எனக்காவது குடு. ஐயா விட்டு போடா. அவர் பேங்க்கு போய்
அப்ப 10 லட்சம் இல்ல 15 லட்சம் கூட தரேன்னு சொல்லிட்டான். ஆனா யார் பேர்ல டாக்ஸி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பேர்ல அந்த சொத்து இருந்தாங்க கடன் கொடுப்பேன் பேங்க்ல சொல்லிட்டான். ஓஹோ அப்பா லைசன்ஸ் மத்த சொத்து மட்டும் என் பேர்ல மாத்தி கொடுத்து என்னென்னமோ புதுசு புதுசா கஷ்டம் பண்றாங்கப்பா. என்கிட்ட வாங்குற 10 லட்சம் ரூபாய் சரியாயிடுமா இல்ல மிச்சம் மீதியா இருக்குமா? ஏன்பா இல்ல என்ன உங்க அக்கா அடிக்கிறாங்களா? இத பார்த்து வந்ததுல இருந்து உங்க அம்மா ஒரேடியா புலம்பிட்டு இருக்கா. நாளைக்கு ஒரு 25,000 ரூபாய் குடிச்சிட்டு வச்சுட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுவேன்னு பாக்குறேன். என்ன பண்ணீங்க? எப்படா வளர்றது உங்களுக்கு பிடிக்கலையா? எனக்கு இந்த வீடு வேணா ஃபேக்டரி வேணா. எனக்கு உங்க பொண்ணு நான் இப்படியே படிச்சுக்கிறேன். ஏய் படி. அவன் விட்டு வெளியே போறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் சொத்து சேர்த்தேன். அம்மா